அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். மாணவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் 11ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 இனிக்கும் இலக்கணம் என்ற பகுதியிலிருந்து பகுபத உறுப்புகள். இந்த பகுபத உறுப்புகள் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பகுபதம் அப்படின்னா என்ன, அதில் பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல். இந்த சொல் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்தோ வந்து ஒரு பொருளை தருமையானால் அது பதம் அல்லது சொல் எனப்படும். இந்த பதத்தினுடைய வேறு பெயர்கள் சொல், கிளவி, வார்த்தை, மொழி, இதெல்லாம் பதத்தினுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு. இதில் பகுபதம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், பிரித்தால் பொருள் தரக்கூடிய சொல் பகுபதம். பகாபதம் என்றால் என்ன அப்படின்னா, பிரித்தால் பொருள் தராத சொல் பகாபதம். இப்போ பகாபதம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பகாபதம் என்றால் என்ன அப்படின்னா, பகுதி, விகுதி முதலிய உறுப்புகளாய் பிரிக்க முடியாத, அதாவது பிரித்தால் பொருள் தராத இடுகுறி பெயராய் அமைந்த சொல்லு தான் பகாபதம். எடுத்துக்காட்டு நாடு, மண் அப்படின்றோம். அடுத்து இந்த பகாபதத்தினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், இந்த பகாபதத்தினுடைய வகைகள், பகாபதம் 4 வகைப்படும். பகாபதம் 4 வகைப்படும். ஒன்று பெயர் பகாபதம். எடுத்துக்காட்டு அன்னை, தலை, நீர், பந்து. அடுத்து வினை பகாபதம். எடுத்துக்காட்டு நட, செய், உண், தின். அடுத்தது இடை பகாபதம். இதுக்கு எடுத்துக்காட்டுனா மற்று, போல, ஆள். அடுத்து உரி பகாபதம். இதுக்கு எடுத்துக்காட்டுனா நனி, தவ, சால, உரு. இதெல்லாம் உரி பகாபதம். பெயர்ச்சொல் பெற்றுவது பெயர் பகாபதம், வினைச்சொல் பெற்றுவது வினை பகாபதம், இடைச்சொல் பெற்றுவது இடை பகாபதம், உரிச்சொல் பெற்றுவது உரி பகாபதம் அப்படின்னு. இதில் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாபதங்களாகவே இருக்கும். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாபதங்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இதில் பகாபதம் அடுத்து பகாபதம் பார்த்தோம். அடுத்து பகுபதம். இந்த பகுபதம் என்றால் என்ன? நான் முன்னாடியே சொன்ன பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருந்தால் அதை பகுபதம் என்பர். அதை பகுபதம் என்பர். இதில் பெயர் பகுபதத்தை விட பெயர் சொல்லை பெற்று வருகின்ற பகுபதத்தை காட்டிலும் வினை பகுபத சொற்கள் தான் வழக்கில் அதிகமாக இருக்குது. பகுபதம் சொன்னால் அது நிறைய வினைச்சொல்லாகவே இருக்கும். எடுத்துக்காட்டு நடந்தனன் அப்படின்னா நடக்கூட்டல் இத்துக்கூட்டல் இத்துக்கூட்டல் அன்னு பிரியும். அன் கூட்டல் அன். நடப்பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த காரணடை அன் சாரியை அன் ஆண்பால் வினைமுற்று. ஏன் இந்த சொல்ல நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்தேன்னு சொன்னால், பகுபதத்தினுடைய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த 6 உறுப்புகள் இருக்கும். இந்த 6 உறுப்புகள் மீது சொல்ல வரும். பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இறந்த கால இடைநிலை, சாரியை, ஆண்பார் வினைமுற்று, விகுதி எல்லாமே இதில் வந்துடும். அதனால் இந்த சொல்ல நம்ம எடுத்துக்காட்டு பார்த்துருக்குறோம். அடுத்தது இந்த பகுபதத்தினுடைய வகைகள் அப்படின்னா என்னென்ன இருக்குன்னா, பெயர் பகுபதம் இருக்குது, வினை பகுபதம் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன பெயர் பகுபதம், வினை பகுபதம். இந்த பெயர் பகுபதம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, பெயர் பகுபதம் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் 6 அடியாய் பிறக்கும். இந்த 6னுடைய அடியாய் அது பிறக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சான்று பொன்னன் அப்படின்னா பொன் பொருள் பகுபதம், பொருள் பெயர் பகுபதம். மதுரையான், மதுரைங்கிறது ஒரு இடம், இடப்பெயர் பகுபதம். கார்த்திகைங்கிறது ஒரு காலம், அது காலப்பெயர் பகுபதம். தலைன்னா உறுப்பு, சினை, அது சினை பெயர் பகுபதம். இனியன் அப்படின்னா ஒரு இனிமை அப்படிங்கிறது ஒரு குணம், அதனால் குணப்பெயர் பகுபதம். ஓட்டுநர் அப்படின்னு சொன்னால் ஓட்டுவது ஒரு தொழில், அதனால் தொழில் பெயர் பகுபதம். இந்த வினை பகுபதம் அப்படிங்கிறது தெரிநிலை வினை பகுபதம், குறிப்பு வினை பகுபதம் அப்படின்னு 2 இருக்குது. திறநிலை
வினை பகுபதம்னா படித்தான், படிக்கூட இத்துக்கூட இத்துக்கூட்டல் ஆண். குறிப்பு வினை பகுபதம் வந்து பொன்னன், பொன் கூட்டல் அன். வெளிப்படையாக வர்றதுனால படித்தானுங்கிறது தெரிநிலை வினை பகுபதம். பொன்னன் அப்படின்னு சொன்னால் அவன் பொன்னன் அப்படின்னு சொல்றதுனால இது குறிப்பு வினை பகுபதம் அப்படிங்கிறது. அதில் முதல்ல பகுதி. பகுதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்தான் அதனோட அடிச்சொல்லுன்னா நட, செய்தான் அதனோட அடிச்சொல்லுன்னா செய், ஓடினான் அதனோட அடிச்சொல்லுன்னா ஓடு, தின்றான் அதனோட அடிச்சொல்லுன்னா தின்று, தின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லின் அடிச்சொல்லு தான் பகுதியாக வரும். அதான் ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாக வரும். இதை முதல்ல வர்றதுனால இதை முதல்நிலை என்றும் சொல்லுவார்கள், முதல்நிலை என்றும் சொல்லுவார்கள். அடுத்தது விகுதி பெறாத இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். விகுதி பெறாத ஏவல் வினையாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் பகுதி மட்டும்தான் இருக்கும், பகுதி விகுதியாக பிரிக்க முடியாது. அதான் விகுதி பெறாத, அதில் விகுதியாக அதிலிருந்து விகுதி பிரிக்க முடியாது. ஏவல் வினை அப்படின்னு சொன்னால் ஏவல் கட்டளையாக இருக்கும். நட, ஓடு, செய், வா, போனான், போ அப்படின்னு கட்டளையாக இருக்கும். மேலும் பகுதி விகுதி என பிரிக்க இயலாததாக இருக்கும். அதான் நம்மளுடைய சொன்னோம், அது பகுதியாகவோ விகுதியாகவோ பிரிக்க முடியாது. எதை? பகுதியை பிரிக்க முடியாததாக இருக்கும். பகாபதமாக இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன், அதை பிரிக்க முடியாது. எடுத்துக்காட்டு பாடினான், பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண், அறிஞர் அரி கூட்டல் இஞ்சி கூட்டல் அர். இது என்ன பண்ண முடியாது? பாடு பாடினானுடைய அடிச்சொல் பகுதியாக வந்திருக்கு. அறிஞருடைய அடிச்சொல் அரி, அதனால் அது பகுதியாக வந்திருக்கு. பகுதி சில சொற்களில் ஒற்றி இரட்டித்து காலமும் காட்டும் அப்படின்னு சொல்கிறான். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பட்டேன். இது எப்படி பிரியும்னா படு கூட்டல் ஏன் அப்படின்னு பிரியும். படு பகுதி அது பட்டு என்று ஒற்றி இரட்டித்து இறந்த காலம் காட்டும். ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று. இந்த மாதிரி சில நேரத்தில் பகுதி ஒற்றி இரட்டித்து காலத்தை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றி இரட்டித்து காலத்தை காட்டும். சரி, அடுத்து விகுதி என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், விகுதினா என்ன? ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று, ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வேறுபடுத்தும் உறுப்பு தான் விகுதி அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, கொடுத்தான் கொடு பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த காலநிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று, இது திணை, உயர்திணை அகிரிணை அப்படி குறிக்கும். பால் ஆண்பால் பெண்பால், இது உயர்திணையை குறிக்கிறது. பால். நடந்தது நடக்கூட இத்து கூட்டல் ஆ கூட்டல் தூ அப்படின்னு பிரியும். அப்படி வந்தால் தூ ஒன்றன்பால் வினைமுற்று, அது விகுதியாக வந்திருக்கு. அடுத்தது படித்தான், படிக்கூட இத்து கூட்டல் ஆள், படித்தாள் அப்படிங்கிறது ஆள் பெண்பால் வினைமுற்று, பால். அடுத்தது இடைநிலை. இடைநிலை அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. இடைநிலை என்ன? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வர்ற உறுப்பு தான் இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருது இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில் வர்றது சந்தி, இடைநிலைக்கு விகுதிக்கு இடையில் வர்றது சாரியை. இந்த விகாரம் பகுதியிலையும் வரும் சந்தியிலையும் வரும், அது அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது இந்த வினை பகுபதத்தில் வரும் இடைநிலைகள் என்னென்ன அப்படின்னா, கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை அப்படின்னு ரெண்டு வரும். இடைநிலையில் கால இடைநிலை இருக்குது, எதிர்மறை இடைநிலை. கால இடைநிலைன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை கால இடைநிலை. எதிர் சொல்லாக வருவது ஆப்போசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, எதிர்ப்பதமாக வருகின்ற சொல் வந்து எதிர்கால இடைநிலை. இந்த பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலைகள் பெயர் இடைநிலைகள் அப்படின்னு பேர். பெயர் பகுதியில் வர இடைநிலைக்கு பேர் என்ன? பெயர் இடைநிலை. அதில் அந்த கால இடைநிலை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், காலம் காட்டும் இடைநிலை கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலைன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்காட்டு செய்தான், செய்கூட இத்துக்கூடல் ஆண், இறந்த காலத்தை காட்டுது.
இத்து இறந்த காலநிலை. செய்கிறான், செய்கூட்டல் கிரு கூட்டல் ஆண், இது கிரு என்பது நிகழ்காலத்தை காட்டுகிறது. செய்வான், செய்கூட்டல் இவு கூட்டல் ஆண், இது என்ன செய்யுது, எதிர்காலத்தை காட்டுகிறது. இதுதான் கால இடைநிலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னால், பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில் எதிர்மறையை உணர்த்துவது எதிர்மறை இடைநிலை. ஏன்னா ஆ எதிர்மறை நிலை, ஆல் எதிர்மறை இடைநிலை, இல் எதிர்மறை இடைநிலை. இதில் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலை அதிகமாக பெற்று வரும். இந்த ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மை எழுத்து வந்தால் இந்த ஆ கெடாமல் வரும். இந்த ஆ என்கின்ற எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மை எழுத்து இல்லாமல் உயிரெழுத்து வந்தால் இந்த ஆ கெட்டு புணரும். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சொல்லை பிரிக்கும்போது என்னென்ன எழுத்து இருக்கோ அது சேரும்போது அந்த எழுத்து இருக்கணும். இப்போ ஓடாது அப்படின்னு சொன்னால் ஓடு கூட்டல் ஆ கூட்டல் தூ அப்படின்னு பிரிக்கணும். ஓடு பகுதி, ஆ எதிர்மறை இடைநிலை, தூ ஒன்றன் பால் வினைமுற்று. இப்போ ஓடாது அது சேர்த்தாக்க ஓடு கூட்டல் ஆ கூட்டல் தூ ஓடாது எல்லாமே அதில் இருக்கும். ஆனால் பேசான் அப்படின்னா பேசு கூட்டல் ஆ கூட்டல் ஆண் அப்படின்னு வரும். இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா அந்த ஆ சேர்க்கிற சொல்ல இருக்காது, அது கெட்டு புணரும். புணரும் போது கெட்டது, புணர்ந்து கெட்டது அப்படின்னு சொல்லுவோம் இலக்கணத்தில். புணர்ந்து கெட்டது. ஆ எங்கே ஒன்றை காணும், பேசான் பேசு இச்சு இருக்கு, ஆ ஆண் இருக்கு, ஒரு ஆ தானே இந்த சொல்லுக்குள்ள இருக்கு, ஆனால் பிரிக்கிறது ரெண்டா இருக்கு. ஒரு ஆ எங்கன்னா இடைநிலை கெட்டு புணரும், இடைநிலை கெட்டு புணரும். அது எப்போ கெட்டு புணரும் அப்படின்னா, இந்த ஆ என்பது முதல் சொல்ல ஓடாதுல ஆ என்பது எதிர்மறை இடைநிலைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து வந்திருக்கு தூ, அதனால அது கெடாமல் இருக்கு. ஆனால் இந்த பேசு கூட்டல் ஆ கூட்டல் ஆண் அப்படிங்கிறதுல ஆ என்பது எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர் எழுத்து வந்திருக்கு, அதனால கெட்டு புணருது. ரெண்டு பேர் சேரும்போது கெட்டுது. அதே மாதிரி காணலன், கான் கூட்டல் அல் கூட்டல் அன். எழுதிலன், எழுது கூட்டல் இல் கூட்டல் அன், இ இல் கூட்டல் அன். இது எடுத்துக்காட்டு. அடுத்த இடைநிலைகள் என்னென்ன அப்படின்னா, இறந்த கால இடைநிலை இருக்கு, இத்து இட்டு இற்று இன்னு. நிகழ்கால இடைநிலை இருக்கு, கிரு கின்று ஆனின்று. எதிர்கால இடைநிலைகள் இருக்கு, இப்பு இவ்வு. எதிர்மறை இடைநிலைகள் இருக்கு, ஆ அல் இல், இ இல். இதெல்லாம் எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பெயர் இடைநிலைகள். இந்த பெயர் இடைநிலை என்றால் என்ன, பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலை பெயர் இடைநிலை ஆகும். பிரிக்கும்போது பெயர் சொல்லையும் பிரிக்கலாம், வினை சொல்லையும் பிரிக்கலாம்னு நம்ம சொன்னோம். பெயர் சொல்லை விட பகுபதத்தில் வினை சொல் தான் அதிகமாக வரும். அதனால தான் பெயர் பகுபதத்தை விட வினை பகுபதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இருந்தாலும் பெயர் பகுபதம் வருது இல்லையா, இந்த பெயர் சொல்லி பிரிக்கிற அந்த பகுபத சொல் இருக்கு இல்லையா, அதில் வர்ற இடைநிலை பெயர் இடைநிலை. அதை நம்ம முன்னாடியே சொன்னேன். இந்த பெயர் இடைநிலைகள் என்னென்ன வரும் அப்படின்னா, இச்சு இஞ்சு இந்து இத்து இவ்வு, இதெல்லாம் பெயர் இடைநிலைகளாக வரும். பெயர் இடைநிலைகளாக. எடுத்துக்காட்டு, தமிழச்சி அப்படின்னா தமிழ் கூட்டல் ஆ கூட இச்சு கூட்டல் இ, இதில் இச் வந்திருக்கு, பெயர் இடைநிலையா. இளைஞர், இது இலை கூட்டல் இஞ்சு கூட்டல் அர், இஞ்சு. ஓட்டுநர், ஓட்டு கூட்டல் இந்து கூட்டல் அர். ஒருத்தி, ஒரு கூட இத்து கூட்டல் இ. மூவர், மூன்று கூட இவ்வு கூட்டல் அர். இல்லை முதல்ல தமிழச்சியில் இச்சு, இளைஞரில் இஞ்சு, ஓட்டுநரில் இந்து, ஒருத்தியில் இத்து, மூவரில் இவ்வு. இதெல்லாம் பெயர் இடைநிலைகளாக வரும் அப்படிங்கிறது அதுக்கு தான் எடுத்துக்காட்டு அது. அடுத்து சந்தி. சந்தி என்றால் என்ன, சந்தி என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், பகுதி விகுதி இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் பொழுது இடையில் தோன்றும் உறுப்பு சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும். இல்லை எது அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துல அதிகமாக வரும் சந்தி அப்படின்னா, சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது பெரும் வழக்காகும். இதுதான் அதிகமாக இருக்கும். அதிகமாக எங்கே வரும்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது தான் சந்தி. நம்மளுடைய சொன்ன அதுதான் அதிகமாக வருகின்ற வழக்கம் இருக்குது. பெரும்பாலும் இந்த சந்தி என்னென்ன வரும் அப்படின்னா, இத்து இப்பு இக்கு, இது மூன்று தான் பெரும்பாலும் வரும். இது தவிர வேறு வராதான்னா வரும். பெரும்பாலும் அதிகபட்சமாக வரக்கூடியது
இத்து, இப்பு, இக்கு என்னும் 3 எழுத்துக்களுள் ஒன்று சந்தியாக வரும் பெரும்பாலும். இதில் உடம்புடுமை சந்தி அப்படின்னு இருக்குது. நீங்கள் புணர்ச்சியில் படிச்சிருப்பீங்க. உடம்புடுமை சந்தி என்னென்னா ஈ, இவ்வு. இந்த ஈயும் இவ்வும் சந்தியாக வரும். இந்த ஈ, இவ்வு ரெண்டும் வந்தால் அது உடம்புடுமை சந்தி அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டு, அசைத்தான், அசைக்குடல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் இத்து. காப்பார், கா கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் அர் சந்தி இப்பு. படிக்கிறார் இக்கு சந்தி. வணங்கிய ஈ சந்தி. இந்த ஈ மட்டும் உடம்புடுமை. இத்து, இப்பு, இக்கு 3 சந்தி. இந்த வணங்கிய, வணங்கக்கூடிய இன் கூட ஈ கூடலா, இந்த ஈ வந்து உடம்புடுமை சந்தி. ஏன்னா ஈ, இவ்வு ரெண்டுமே உடம்புடுமையில் வர்றதுனால அது உடம்புடுமை சந்தி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சாரியை அப்படின்னா என்ன? சாரியை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு சாரியை அப்படின்னு சொல்கிறோம். பகுதியோடு இடைநிலை சேரும், இடைநிலையோடு விகுதி வரும். இது ரெண்டும் பொருத்தமாக சார்ந்து இயைய வருவது தான் சாரியை அப்படின்னா. இந்த பெரும்பாலும் சாரியை எங்கே வரும் அப்படின்னு சொன்னால், பகுதிக்கு இடைநிலைக்கு இடையிலையும் வரும், இடைநிலைக்கு விகுதிக்கு இடையிலே வரும். ஆனால் அதிகமாக எங்கே வரும் அப்படின்னு சொன்னால், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் தான் அதிகமாக வரும். பகுதிக்கும் விகுதிக்கு இடையிலையும் சாரியை வரும், இடைநிலைக்கும் பகுதிக்கு இடைநிலைக்கு இடையிலையும் சாரியை வரும், இடைநிலைக்கு விகுதிக்கு இடையிலையும் சாரியை வரும். ஆனால் அதிகமாக எங்கே வரும் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் சாரியை எங்கே வரும், அதிகமாக எங்கே வரும்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். அங்கே தான் அதிகமாக வரும். இந்த சாரியைக்கு பொருள் உண்டா அப்படின்னு கேட்டால் பொருள் கிடையாது. சாரியைக்கு பொருள் கிடையாது. என்னென்ன சாரியை? ஆன், ஆல், ஆர் ஆகிய விகுதிகள் வரும்பொழுது அன் சாரியையாக வரும். ஆன், ஆல், ஆர் இதெல்லாம் விகுதியாக வரும்போது அதுக்கு முன்னாடி என்ன வரும்? அன் சாரியையாக வரும். எடுத்துக்காட்டு, படித்தான் அப்படின்னு சொன்னாக்க அன் வந்திருக்கு. அன், ஆண் வந்தால் அன் சாரியை வரும். இது வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர சாரியை. இது அதிகமாக வரும். சில இடங்களில் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும். இங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, தரு கூட்டல் கூ கூட்டல் இவ்வு கூட்டல் அன். தருகுவேன் அப்படின்னா தா கூட்டல் கூ கூட்டல் இவ்வு கூட்டல் அன். தா என்பது பகுதி, தரு என திரிந்தது வந்திருக்கு. தரு என திரிந்தது விகாரம் சொல்ற. பகுதி சில நேரத்தில் விகாரம் வரும்னு சொல்லணும் இல்லையா, தெரிந்து வருவது அது. அதேமாதிரி கூ அப்படிங்குது. இப்போ இது வந்து தா என்பது பகுதி, இவ்வு என்பது எதிர்கால இடைநிலை. இந்த ரெண்டுக்கும் இடையில கூ வந்திருக்கு. இப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது சந்தி. சந்தினா ஒற்றெழுத்து வரும், மெய் எழுத்து. இந்த பகுதிக்கு இடைநிலைக்கு இடையில வர்ற ஒற்றெழுத்து வந்தால் அது சந்தி. அந்த ஒற்றெழுத்துக்கு பதிலாக உயிர்மை எழுத்து வந்தால் அது என்னது? சாரியை அப்படின்னு அர்த்தம். அடுத்து விகாரம். விகாரம் என்றால் என்ன? விகாரம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் பொழுது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றமே விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும்போது, சேரும்போது அவற்றில் அந்த வடிவத்தில் மாற்றம் ஏற்பட்டு அது புணர்ந்தால் அதுக்கு பேர் விகாரம் அப்படின்னா. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் புணரும். ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்து புணரும். சில இடத்துல அது நீங்கி கெட்டும் புணரும். சில இடத்துல நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும். இத்தகைய மாற்றம் தான் விகாரம் அப்படின்றோம். அதில் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நின்றான் அப்படின்னா நில் கூட்டல் இற்று கூட்டல் ஆண். நில் என்பது பகுதி. இதில் இல்லு இன்னானது விகாரம். இந்த இல்லு இன்னா மாதிரி சேர்ந்துருக்கு இல்லையா, அதான் பகுதி இருக்கு. இல்லு இன்னா மாதிரி சேர்ந்துருக்கு, திரிஞ்சிருக்கு, அதுதான் விகாரம். முழங்கிய, முழங்கு கூட இன் கூட ஈ கூடலா. சிலதை கெட்டு புணரும்னு சொன்னோம் இல்லையா, கெட்டும் புணரும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எதுன்னு சொன்னால் முழங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டலா. ஈ இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ. இங்கே வரும்போது அந்த புணரும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஈ இருக்காது, அது புணர்ந்து கெட்டது. புணரும்போது கெட்டும் புணரும், அது விகாரம்.
கண்டான், கான் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண். ஏன்னா அதனுடைய வேர் சொல் அடிச்சொல்லு தான் பகுதியாக வரும், நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ கான் அப்படின்னு சொன்னால் கான் கூட இட்டு கூட்டலான், அது காண்டான் அப்படின்னு நான் புணரும், கண்டான் அப்படின்னு தான் புணரும். அப்போ கான் என்பது கண் என குறுகியது விகாரம். கான் என்பது கண் என குறுகியது விகாரம். இப்படி குறுகியும் புணரும். அதான் நெடில் குறிலாக மாற்றம் பெறும் சொன்னோம் இல்லையா. கான் என்பது நெடில், அது கண் என குறிலாக மாற்றம் பெற்றிருக்கு. அதனால் அது என்னது விகாரம். எழுதினோர், எழுது கூட்டல் இன் கூட்டல் ஓர். இந்த ஓர் என்பது என்னன்னா ஆர், பலர்பாலனை முற்று. எழுதினோர் அப்படின்னா பலர் அரு ஆறு பலர்பாலனை முற்று. அந்த அரு தான் ஆறு தான் ஓர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனால அது என்னது விகாரம். இப்போ பகுபத உறுப்புகளில் பகுபதம் என்றால் என்ன, பகுபத உறுப்புகள் என்னென்ன, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை. பகுதி என்றால் என்ன, விகுதி என்றால் என்ன, இடைநிலைனா என்ன, அதில் கால இடைநிலைனா என்ன, எதிர்மறை இடைநிலைனா என்ன, பெயர் இடைநிலைனா என்ன எல்லாம் பார்த்தோம். அடுத்து சந்தி. சந்தி எங்கே வரும், எங்கெங்கே அதிகமாக வரும், எந்தெந்த எழுத்து பெரும்பாலும் சந்தியாக வரும், அதை பார்த்தோம். அடுத்து சாரியை. சாரியைனா சாரியை எங்கெங்கே வரும், பெரும்பாலும் எங்கெங்கே வரும், அதுவும் பார்த்தோம். விகாரம் என்றால் என்னென்னா திரிந்து புணர்வது, மாறி புணர்வது, கெட்டு புணர்வது விகாரம் அப்படின்னு சொன்னோம். அது எந்தெந்த இது வரும் விகாரம் அப்படின்னு பார்த்தோம். இது இல்லாமல் நீங்கள் முதல்ல படிச்சிருப்பீங்க. இறந்த கால என்ன இத்து, இட்டு, இற்று, இன்னு. நிகழ்கால என்ன கிறு, கின்று, ஆண் என்று. எதிர்கால இடைநிலைகள் அப்படின்னா இப்பு, இவ்வு. எதிர்மறை இடைநிலைனா ஆ, ஆல், ஆல், இல். இதை பார்த்தோம். அடுத்தது தன்மை உரிமை வினைமுற்று விகுதிகள் அப்படின்னா என், ஏன், அன், அன், கு, டு. இதெல்லாம் படிச்சிருப்பீங்களா. அதெல்லாம் அப்படியே நினைவுபடுத்தி பார்த்துங்க மாணவர்களே. இப்பொழுது இந்த பாடம் நன்றாக உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன்.